ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். சங்கீதம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் நாம் கவனிப்போம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 12:5, ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலேயும் தேவன் எழுந்தருளுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு ஜெபம் போல தெரிகிறது. தேவனே எழுந்தருளும், உம்முடைய கையை உயர்த்தும். சங்கீதம் 12 தேவன் சொல்லுகிறார், இதோ நான் இப்பொழுது எழுந்திருப்பேன். எதற்கு? ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அமைதியாய் இருக்கிற ஒரு நேரம் உண்டு, எழுந்து செயல்படுகிற ஒரு நேரம் உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை இதுவரைக்கும் தேவ செயலை பார்க்கவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் ஏங்கி இருப்பீர்களானால், கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், நிச்சயமாக உங்களுக்காக எழுந்து பேசுகிற ஒரு தேவன் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி தேவன் எழுந்திருக்கிறாராம்? தம்முடைய கைகளை உயர்த்தி என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, யாருக்காக தேவன் எழுந்து தம்முடைய கையை நீட்டுகிறாராம்? ஒளிப்பிடங்களிலே பதவி இருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்ற பிள்ளைகளை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. குற்றமற்றவனை, திக்கற்றவர்களை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, குற்றமற்றவர்கள் என்றால் பிளேம்லெஸ், இன்னசென்ட் பீப்புள். இன்னசென்ட் பீப்புள். சிலர் பேதைகளாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, பொல்லாதவர்கள் எழும்பி அவர்களை வேதனைப்படுத்த நினைக்கிற போது, அவர்கள் மேல் கொல்ல நினைக்கிற போது, வேதம் சொல்லுகிறது, அவர்களை பிடித்து அவர்களை சிறைபிடிக்க நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த இடத்திலே தேவன் எழுந்தருளுவார், தம்முடைய கையை உயர்த்துவார் என்று போட்டிருக்கிறது. கவலைப்படாதிருங்கள். எதற்கு? பிரியமானவர்களே, சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். தேவன் ஏன் கரத்தை உயர்த்துகிறார்? நம்மை குற்றமற்றவர்களாய், தேவனுக்கு முன்பதாக குற்றப்படாதவர்களாய், இன்னசென்ட் பீப்புளாக இருக்கும்படி, பிரியமானவர்களே, மீறி போய் பாவம் செய்யாதபடிக்கு, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். பிரியமானவர்களே, நிறைய பேருடைய வாழ்க்கையிலே துணிகரமான பாவங்கள். சில நேரங்களிலே தேவன் இப்பொழுது ஏன் எழுந்திருந்து காத்து கொள்ள வேண்டுமாம்? நாம் துணிகர பாவங்களுக்கு போகாதபடிக்கு, டு கீப் யூ சேஃப், தண்டிக்கப்படாதபடிக்கு, போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு. இன்றைக்கு உலகம் சோதனை நிறைந்த உலகம். டு ப்ரொடெக்ட் யூ. பிரியமானவர்களே,
உங்களை பாதுகாக்க, உங்களை தண்டிக்கல, நாட் டு பனிஷ் யூ பட் டு ப்ரொடெக்ட் யூ. தேவன் எழுந்தருளி தமது கையை உயர்த்தி உங்களை பாதுகாக்க விரும்புகிற தேவன். தைரியமாய் போய், துணிகரமாய் போய், பாவத்தில் விழாதபடிக்கு, சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் பேதைகளை காத்து கொள்ள விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருடைய ரத்தம் குற்றமற்ற ரத்தம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யூதாசு சொல்லுகிறான், குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். ஐ ஹவ் பிட்ரேட் இன்னசென்ட் பிளட். நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அந்த அதிபதி சொல்லுகிறான், இந்த நீதிமானுடைய இரத்தப்பழி. இவர் ஒரு நீதிமான், குற்றமற்றவர், இன்னசென்ட் மேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ தேவன் எழுந்தருளி தமது கரத்தை நீட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு வாலிப மகனே, வாலிப மகளே, இந்த உலகத்திலே பலவிதமான ஈர்ப்புகள் இருக்கிறது. பாவத்தின் ஈர்ப்புகள், துணிகரமாய் பாவம் செய்வதற்கு. ஆனால் தேவன் நல்லவர். ஜெபிக்கிற அன்பு பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்கள் கணவரை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்கள் மனைவியை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்கள் உறவுகளை கர்த்தர் காப்பாற்றுவார். துணிகரமான பாவங்களுக்கு போகாதபடிக்கு. பயங்கரமான ஆபத்து நிறைந்த உலகம்தான், சோதனை நிறைந்த உலகம்தான், இச்சைகள் நிறைந்த உலகம். ஆனால் கர்த்தர் நல்லவர். தமது கரத்தை நீட்டி, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேல் சொல்லுகிறான், ராஜாவே, உமக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்படுகிறேன். அதனால் தேவன் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இன்னசென்ட். பிரியமானவர்களே, வேலை ஸ்தலத்திலே நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கிற போது, ஊழியத்திலே குற்றமற்றவர்களாய் இருக்கிற போது, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கிற போது, உங்களை கொண்டு போய் குழியில் தள்ள பார்க்கலாம், சிங்க கெபியிலே போட பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி காக்க தேவன் எழுந்தருளுகிறவர், தமது கரத்தை உயர்த்துகிறவர். தானியேலின் தேவன் உங்கள் தேவன். உங்களை காப்பாற்ற அவரால் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சிங்கமும் உங்களை தொடவிட மாட்டார். எந்த பிசாசும் உங்களை தொடவிட மாட்டார். எந்த பில்லி சூனியம், அந்தகாரம், மாந்திரிக சக்திகள் உங்களை தொடவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எழுந்தருளுகிறவர், தமது கையை உயர்த்துகிறவர். வேதம் அதுதான் சொல்லுகிறது. எளியவர்களின் பெருமூச்சை கேட்கிற தேவன். இன்றைக்கு எத்தனையோ வீட்டுக்குள்ளே பெருமூச்சு இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்குள்ள, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள பெருமூச்சு இருக்கிறது. என்றைக்கு என் நியாயம் விசாரிக்கப்படும், என்றைக்கு என் குடும்பம் செழிக்கும், என்றைக்கு இந்த பிரச்சனைகள் மாறும். பயப்படாதீங்க அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் பெருமூச்சை தேவன் பார்த்திருக்கிறார். ஆனால் தான் சங்கீதத்திலே நாம் வாசித்தோம், 12ஆம் சங்கீதத்திலே வேதம் இப்படி சொன்னதாக நாம் வாசித்தோம், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தம். பயப்படாதிருங்கள். தேவன் எழுந்தருளி, வேதம் சொல்லுகிற, அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேலே சீறி வந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு சீற்றத்தோடு நிற்கிறார்கள், பொறாமை, எரிச்சல், வன்கண்ணனோடு நிற்கிறார்கள். தேவன் இப்பொழுது எழுந்தருளுவார். உங்களை காத்து உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? பொல்லாதவருடைய எண்ணங்கள் என்ன? உங்களை அழிக்க வேண்டும். உங்கள் சுக வாழ்வு இருக்கக்கூடாது. நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், பாடுகளிலே இருக்கணும், தரித்திரத்தில் இருக்கணும், நீங்கள் அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று சத்துரு விரும்புகிறான். ஆனால் தேவன் உங்களுக்காக எழுந்தருளுகிறவர், உங்கள் பெருமூச்சை பார்த்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பாழாக்கப்பட்டதை பார்த்த தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண எழுந்தருளி உங்களை பாதுகாத்து, ஹல்லேலூயா, உங்களை சுகமாய் இருக்க பண்ணுகிற தேவன். உங்கள் சுகம் திரும்பி வருகிறது, உங்கள் நன்மை திரும்ப வரும்.
தேவனாகிய இயேசுநாதர் கர்த்தர் எழுந்தருளுகிறது நிமித்தம் நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு சுகத்தை திரும்ப தருகிறார். நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீங்கள் நிலைநாட்டப்படுவீர்கள், நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் முன்னேற்றும்படியாய் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் சுதந்திரத்தை பாதுகாக்கிற தேவன். ஒரே ஒரு வார்த்தை தான் வேதத்திலே போட்டிருக்கிறது, லார்ட் அரைஸ், லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட். தேவன் தமது கரத்தை நீட்டுவார். உங்களுக்கு விரோதமாய் நீட்டப்படுகிற கரங்கள் எத்தனையோ இருக்கலாம், ஒன்றும் உங்களை கீழே தள்ள முடியாது. ஒன்று உங்களை மேற்கொள்ள விடாமல் தேவன் உங்கள் ஊழியத்திலே உங்களை பாதுகாப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, எத்தனையோ நொறுக்குதல், எத்தனையோ போராட்டங்கள் என்று சொல்லலாம். ஐயா, வீட்டுக்குள்ளே இருக்கிற நெருக்கங்கள், வெளியில் இருக்கிற நெருக்கங்கள், நீங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் பெருமூச்சை பார்த்திருக்கிறார். பயப்படாதிருங்கள். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், உங்களுடைய புலம்பலை மாற்றுகிற தேவன். உங்கள் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வேதனைக்கு பதிலாய், புலம்பலுக்கு பதிலாய் ஒரு துதியின் ஆடையை தேவன் தருவேன் என்று சொல்லுகிறதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். He will take you into a transformation. ஒரு முற்றிலுமான மாற்றத்துக்குள்ளே உங்களை, உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார். பயப்படாதிருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய வல்லமை மாறவில்லை. எவரையும் மீட்டெடுக்க, விடுவிக்க அவராலே கூடும். வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அவர்தான். ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்றைக்கு இப்பொழுது தேவன் எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள். இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் எல்லா சோதனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி ரட்சிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒவ்வொரு அன்பு சகோதரனுடைய பெருமூச்சை பாரும். ஒவ்வொரு அன்பு சகோதரனுடைய பெருமூச்சை பார்த்திருக்கிறீரே. நீர் உம்முடைய ஒத்தாசை அனுப்புகிறீர். நீர் எழுந்தருளி இருக்கிறவர், உம்முடைய கரத்தை நீட்டுகிறவர், உங்களை பிள்ளைகள் மேலே நீட்டி ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருவரும் அவர்களை விழுங்க விடாதபடிக்கு, கீழே விழ தள்ளிவிடாதபடிக்கு நீர் அவர்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர், சுகமாக்கி அவர்களை பாதுகாக்கிறவர், நீர் பாதுகாத்து அவர்களை தப்புவிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் ஒவ்வொரு மேலேயும் உடைய அன்பு கரங்கள் அமருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், அபிஷேகியும், பலப்படுத்தும், புதுப்பியும், உயிர்ப்பியும். அவன் நம்பிக்கை கெட்டு போகாது. தேவன் அவர்களை எதிர்பார்த்ததை விட பெரிய காரியங்களை செய்கிறவர். உம்முடைய கரம் உன்னதமான கரம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. விடுவிப்பதற்காய் நன்றி. தொடுவதற்காய் நன்றி. பலப்படுத்துவதற்காய் நன்றி. அவருடைய துக்கம் நீங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது. மகிமை கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.